ஹalleluya. நீங்க எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்கங்கறத பார்த்து உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் என்னன்னு அறிந்து கொள்ளலாம். ஒரு நாள் பின்னோக்கி போகவே கூடாது. முன் வரிசையில முதல்ல வந்து ஆண்டவர் ஆவியோட உண்மையோட தொழுது கொள்ளணும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. யாக்கோபு 4:8 சொல்லுகிறது, கர்த்தரை கிட்டி சேருங்கள், அவர் உங்களை நெருங்கி கிட்டி சேருவார். ஆமென். ஹalleluya. கர்த்தரை கிட்டி சேருங்கள், அவர் உங்களை கிட்டி நெருங்கி கிட்டி வருவார். 2 நாளாகமம் 15:2 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனோடு இருந்தீர்களானால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரை தேடுவீர்களானால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டீர்களே ஆகி அவர் உங்களை விட்டு விடுவார். துக்கமான ஒரு காரியம். ஆமென். கைகளை உயர்த்தி கொள்ளுவோம். கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம மேல இறங்கி வரட்டும். கர்த்தருடைய மகிமை நம்ம மேல இறங்கி வரட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இறங்கி வரட்டும். கர்த்தருடைய மன விருத்தம் உங்க மேல இறங்கி வரட்டும். இன்றைக்கு உங்களை நேசிக்கிறது, இன்றைக்கு உங்கள் மேல் கருத்தாய் இருக்கிறது, நம்முடைய கண்ணை உண்மையில் வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறது. அவர் இயேசு, அவர் இயேசு, அவர் இயேசு. உங்களுக்கு நேர் முன்பாக இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார் என்று உணர்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு நேர் முன்பாக பரிசுத்த ஆவியானவர் அபிஷேக தைலத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஒவ்வொரு மேலும் ஆவியானவர் இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே வானங்கள் திறக்கப்படுவதாக, பரலோகம் திறக்கப்படுவதாக, உச்சிதமான ஆசீர்வாதங்கள் இறங்கி, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாருங்கள் என் சுமைகள், என் பாருங்கள் என் சுமைகள், உன் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உன் பாதத்தில் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். எனக்காக அவர் யாவையும் செய்கிறார். எனக்காக அவர் யாவையும் செய்கிறார். கல்வாரி சிலுவையில் எனக்காக யாவையும் செய்கிறார். உலகத்தோருக்கு முன்பாக எனக்காக யாவையும் செய்கிறார். நமக்காக யாவையும் செய்கிறார். என் பாருங்கள்
ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது உம்முடைய பிரியம் சித்தம் என்று வாசிக்கிறோமே. அன்றைக்கு சிஷ்யர்களை பெத்தானியா வரைக்கும் அழைத்துக் கொண்டு போய் நம்முடைய கரங்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு உம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்களுடைய குறைகள் குற்றங்களை எண்ணாதிரும் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய தகுதிப்படி அல்ல, உங்களுடைய கிருபையின்படி எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்தவராய் இருக்கிறபடியா இந்த காலை வேளையில் உங்களுடைய கிருபாசனத்தை நெருங்கி வருகிறோம். எங்களுடைய ஆண்டவருடைய முகம் எங்கள் மேல் பிரகாசிக்கப்படும். எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். குடும்பங்களுடைய சந்தோஷத்தை தந்தருளும். இன்னும் நெருங்கி கிட்டி சேர எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு 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 என்று உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்டு உங்களுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஜனத்தை ஆசீர்வதியும். உங்களுடைய இரத்தத்தை அவர்கள் மேல் ஊற்றி ஊற்றி உங்களுடைய அபிஷேக தைலத்தை அவர்கள் மேல் வார்த்து வார்த்து உங்களுடைய வாக்குத்தத்த வசனங்களை அவர்களுக்கு தந்து தந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஏறக்குறைய 10 நாட்கள் லண்டன்ல ஊழிய செய்யும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். இன்றைக்கு ஊழியத்தின் கடைசி நாள். திங்கட்கிழமை பிளைட்ல, அதனால செவ்வாய்க்கிழமை இந்தியா திரும்புகிறேன். என்னை அன்போடு இந்த தேசத்துக்கு அழைத்த அன்பு சகோதரர் ஸ்டான்லி டேனியல் அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் நடத்தின அக்கினி முகாமில் உண்மையாகவே பரலோக அக்கினி இறங்கி வந்தது. அடுத்த ஆண்டு அவர் திரும்பவும்
ஆகஸ்ட் மாதம் 10ஆம் 11ஆம் 12ஆம் தேதிகளில் ஒரு அக்கினி முகாமை அவர் ஒழுங்கு செய்திருக்கிறார். 3 நாட்கள் ஒரே இடத்துல போய் ஒரு மலையின் உச்சியில நல்ல இயற்கை சூழ்நிலையில அமைதியான ஒரு இடத்துல தங்குவதற்கு நல்ல வசதி அந்த இடத்துல அவர் ஒழுங்கு செய்திருக்கிறார். ஆகவே நீங்கள் எல்லாரும் வரும்படி இயேசுவின் நாமத்தில் அங்கோடு அழைக்கிறேன். 375 பேர் அதுல தாராளமாய் தங்கலாம். ஆகவே யூரோப் முழுவதிலும் இருந்து அநேகம் பேரை எதிர்பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பாஸ்டர் அவர்களுக்காக, சாலமோன் ராஜாவுக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய வேதாகம கல்லூரியில் அவர் பயின்றவர் என்ற போது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. சில ஆண்டுகளுக்கு முன்பு தினகரன் ஒரு நாள் என்னை அழைத்தார். ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு சொல்லட்டும் என்று போன போது நேரம் அந்நிய பாஷையில பேசிட்டு முடிவாக சொன்னார், நீ ஒரு வேதாகம கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்று. எனக்கு அப்போது வேலை போட அதிகம், புஸ்தகங்கள் நிறைய எழுதி கொண்டிருந்தேன். அன்றென்றுள்ள அப்பம் ஏறக்குறைய 70 தேசங்களுக்கு போகிறது. 70,000 காப்பிகள் அச்செடுக்கிறோம். 700 புஸ்தகங்களுக்கு மேலாய் நான் எழுதிவிட்டேன். அது மாத்திரமல்ல, அவ்வளோ வேலைப்படு பைபிள் காலேஜ் ஆரம்பிக்க முடியாது என்று அவர் தீர்க்கதரிசனம் உரைத்து கூட நான் மறுத்துவிட்டேன். ஆனால் 2 ஆண்டு கழிந்தது. எனக்கு ஸ்ட்ரோக் ஏற்பட்டது. பேச முடியாமல் போய்விட்டது. கை காலெல்லாம் இழுத்து கொண்டு போனது. கை வரவில்லை, கால் வரவில்லை. பல் கூட நான் விளக்க முடியாத ஒரு பரிதாபமான நிலைமைக்கு வந்தேன். என்னுடைய ஆபீஸ் ஸ்டாஃப் தான் என்னை வீல் சேரில் வைத்து குளிக்க கூட்டிக் கொண்டு போவார்கள். அவர்கள் தான் பல் விளக்கி விடுவார்கள். ஒரே நிமிடத்தில் அப்படி மாறிவிட்டது. அப்போதான் ஆண்டவர் பேசினார், உன்னை வேதாகம கல்லூரியை ஆரம்பிக்க சொன்னேன், நீ அதை அர்த்தமாக எடுத்துக்கொண்டாய். ஆகவே அந்த பெட்ல படுத்திருக்கும் போது யாரை அதற்கு பிரின்சிபாலாய் போடுவது, அதை எப்படி நடத்துவது, எனக்கு தெரிந்த ஒரு தேவ மனிதர், அவர் பெரிய ஃபேக்டரியில நிறைய சம்பாதித்துக் கொண்டிருந்தார். அவரை வர சொல்லி அழைப்பேன். வந்தபோது சொன்னேன், உன்னுடைய வேலையை விட்டு விடுங்கள், வேதாகம கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும். அவ்வளவு பெரிய வேலை அவர் விட்டுவிட்டு தீமோத்தேயு வேதாகம கல்லூரியை ஆரம்பித்தார். அதுல முதல் அணியில தான் பாஸ்டர் சாலமோன் ராஜா முறைப்படி வேதாகமத்தை கற்று ஆண்டவருடைய நாமத்தை, அப்போது அவருக்கு எனக்கு தெரியாது கர்த்தர் அவர் மேல் இவ்வளவு ஒரு உன்னத அழைப்பை வைத்திருக்கிறார் என்று. ஏற்ற காலம் வந்த போது அவர் என்னை அழைத்தார். அப்போதும் கூட எனக்கு தெரியாது லண்டன்ல அவர் கூட பெரிய ஊழியக்காரராக இருக்கிறார் என்று. கர்த்தருடைய பெரிய கிருபை அவரை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் அவரையும் அவருடைய மனைவி அவருடைய குடும்பத்தாரை நல்ல அருமையாய் அவரோடு ஒத்துழைத்து தோள் கொடுக்கிற சகோதர சகோதரிகளை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று அறிந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நேரம் குறைவாக இருக்கிறது. வேத வசனத்துக்கு நாம் கடந்து போவோம். வேதத்தின் கடைசி பக்கம் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 11வது வசனம் நான் வாசிக்கிறேன். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். கடைசி பகுதியில ஆவியானவர் உலகத்தில் உள்ள மக்களை 2 பகுதியாய் பிரித்து விடுகிறார். ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், அநீதி உள்ளவன் இன்னும் அநீதி செய்யட்டும், ஆனால் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். வேதத்தின் ஆரம்பத்திலிருந்து பாவியை மனம் திரும்பும்படி அழைத்தவர் இந்த இடத்திலே மனம் நொந்து
அசுத்தமா இருக்கணும்னா நீ நினைக்கிறியா? அசுத்தமா இருந்துட்டு அநீதி செய்யணும், இச்சைகளை நிறைவேற்றணும், நல்லா நிறைவேற்றப்போம். என்னுடைய ஆவி என்றென்று மனுஷனோடு போராடுவது. ஒரு காலகட்டம் வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், சுவிசேஷ ஊழியம் செய்தது போதும், இனி நீ உன்னை பரிசுத்தப்படுத்து, வரைக்காக ஆயத்தப்படும். அவ்வளவு காலங்கள் அநேக ஊழியர்களை எழுப்பி 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 ஒரு பாவியை எச்சரி என்று சொன்னவர், சுவிசேஷத்தை அறிவி என்று சொன்னவர், மனம் திரும்பும்படியாக தருணம் கொடுத்தவர், வாசல் படியிலே நின்று கதவை தட்டி 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 ஏக்கத்தோடு வெளியே நின்றவர். என் பிரியமே, என் ரூபவதியே, கதவை திற, இரவிலே பெய்யும் மழையினாலும் பனியினாலும் என் தலை நனைந்திருக்கிறது என்று சொன்னவர். பாவியை குறித்து நீ எச்சரிக்க தவறினால் அவருடைய இரத்த பழியை உன்னிடத்தில் கேட்பேன் என்று கண்டிப்பாய் சொன்னவர். ஒரு சமயம் வரும்போது போதும், எச்சரித்தது போதும், எச்சரித்தது போதும். அதுவரை வருத்தப்பட்டு பாத சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாற்றல் தருவேன் என்று சொன்னவர். அவ்வளவு காலம் பலத்த அற்புதங்கள் அடையாளங்களை செய்து ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக அவ்வளவு போராடினவர். கடைசி நேரத்தில் வந்து சொல்லுகிறார், பாவம் செய்யறானா இவனை சுவிசேஷத்தை சொல்லாத, அவன் பாவம் செய்தே இருக்கட்டும், இச்சைகளை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளை பார்த்து ஒன்றை சொல்லுகிறார், என் வருகை சமீபமாகிவிட்டது, கிருபையின் காலங்கள் முடிவடைகிறது, வாசல்கள் அடைக்கப்பட போகிறது, சுவிசேஷத்தின் கதவுகளை நான் மூட போகிறேன். இந்த கடைசி நேரம் பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக நான் சீக்கிரமாய் வருகிறேன். நான் கல்லூரி படிக்கும் போது மிகுந்த அன்புள்ள ஒரு பிரின்சிபால் எனக்கு இருந்தார், அன்புள்ளவர். ஆனால் அதே நேரம் கண்டிப்பானவர். வாரந்தோறும் பரீட்சை வைப்பார். ஒரு மாணவன் ஃபெயில் ஆகிவிட்டான் என்றால் ஒரு நோட்டீஸ் வரும், the following students are wanted by the principal by 1 PM today. காலேஜ் 1 மணிக்கு முடியும், சரியான பசி நேரம். இந்த பிரின்சிபால் ரூம் முன்னால ஒரு பெரிய கியூ இருக்கும், ஃபெயில் ஆனவங்க. உள்ள ஒரு பையனை திட்டுற சத்தம் வெளியெல்லாம் கேட்கும். ரொம்ப பயமா இருக்கும் பிரின்சிபாலா பார்க்கறது. ஒரு 10-15 பேரை கூப்பிட்ட பிறகு என் பேர் வரும், ஷாம் டொமெட்ரை கூப்பிடுவார். உள்ள போன சார் முகத்தை கருணை கொடூரமா வச்சு, எதுக்கு வந்தோம், படிக்க வந்தியா, மாடு மேய்க்க வந்து, உனக்கு எதுக்கு மீச ஒதுக்கிற நேரத்துல 2 பாம்புல படிச்சிருக்கலாம், 2 பாடத்தை படிச்சிருக்கு. இதுக்காக உங்க அப்பா காலேஜில் கொண்டு சேர்த்தார். மான பங்கமா திட்டுவார், பயங்கரமா திட்டுவார். இல்லை சார் படிச்சிருக்கேன் சார், பாஸ் பண்ணிடுறேன் சார். நிறைய பையங்க அங்க யூரின் பாஸ் பண்ணிடுறோம். ஏன்னா அவருடைய முகம் இவ்வளவு கொடூரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுப்பாங்க. அவர்கிட்ட ஒரு தடவை அந்த ரூம்ல போனவன் மகா மண்டா இருந்தாலும், களிமண்லையும் கேடுகட்ட களிமண்ணா இருந்தாலும் மறுபடியும் அவர் ரூமுக்கு போகக்கூடாது என்பதற்காக இரவும் பகலும் உளுந்து கஷ்டப்பட்டு படிச்சு அப்படியே பாஸ் பண்ணி அடுத்த வீக்ல டெஸ்ட்லயும் ஃபெயில் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த கியூனுக்கு பாவம் முந்தின தடவை திட்டினதோட முகத்தை கொடூரமா வச்சுட்டு அவ்வளவு திட்டு. அதோட நிறுத்த மாட்டார். உங்க அப்பாவை கூப்பிட்டு, உங்க அம்மாவை கூப்பிட்டு, என்னடா இது இவ்வளவு திட்டு திட்டினாரு. எங்க அப்பா முன்னுக்கு வச்சு இன்னும் கடுமையா திட்டு. என்னத்துக்கு படிக்க அனுமதிங்க, 4 மாடு 4 பண்ணி வாங்கி விட்டுருக்கிறாங்க. எங்க அப்பாவுக்கு வேற திட்டு, உங்க பிள்ளைய சரியா வளர்க்கறது. ஐயோ, எங்க அப்பா வேற
கூடாதுங்கிறக்காக எப்படியோ பாஸ் பண்ணி நான் போய் 3ஆம் தடவை ஒருத்தன் 3ஆம் தடவை ஃபெயில் ஆயிட்டான். The following students are wanted by the principal by 1 PM today வரும். உடலெல்லாம் கலங்க ஒருத்தன் போவான். 3ஆம் தடவை போன ஒரு திட்டம் அல்ல, சிரிப்பார். வில்லன் சிரிப்பார். லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா சின்ன புரியா மேட்டி ஷோ பார்த்தியா, கேர்ள்ஸ் காலேஜ் பக்கம் போய் சைட் அடிச்சா நல்லா ஜாலியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா சுத்தும், கவலைப்படாது. அப்படி ஒரு சிரிப்பான ஒரு 5 நிமிஷம் பயங்கரமான பேய் சிரிப்பு, அட்டகாசமா சிரிப்பார். போ, அதான் வாழ்க்கை தீர்ந்து அவனை பறிச்சு எழுதவே விட மாட்டேன். அதோட அவனுக்கு செலக்ஷனே கிடையாது. அவனுடைய எதிர்காலமே டூம், ஒரு வட்டம் போட்டுருவாருன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? சொல்லி பார்த்தோம், இன்னைக்கு ஒண்ணு கேட்கல. இவனை வச்சு இவனை திட்டி என்ன பிரயோஜனம்? நம்முடைய முகமோ இந்த கொடூரமா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை. ஆதியாகமம் 6:3 சொன்னேன். நான் எவ்வளவுதான் போராடி பார்க்கிறது, எவ்வளவுதான் சிரிச்சித்து பார்க்கிறது. சுப்பனத்தில் அவனோட பேசுறேன், ஊழியக்காரன் அனுப்புறேன். இந்த தேசத்துக்கு வராத ஊழியக்காரங்க ஒருத்தரும் இல்லை. இன்னும் இச்சையிலிருந்து விடுதலை இல்லை, இன்னும் விபச்சார எண்ணம், இன்னும் தகாத உறவு, இன்னும் பாய் ஃப்ரெண்டு, இன்னும் கேர்ள் ஃப்ரெண்டு. ஒரு நாள் ஆண்டவர் அந்த பிரின்சிபால் சொன்ன மாதிரி, சுத்தமா இருக்கிறியா? சுத்தமா இருக்கு. அநியாயம் தெரியா? நியாயம் செய்திருக்கு. ஆண்டவர் சிரிச்சாரு, போச்சு. எங்க பணமொழி சொல்லுவாங்க, வெத்தலைய சிரிச்சா போச்சு. இந்த வேதசுரம் எங்க பிரின்சிபால் பேர், அவர் சிரிச்சா போச்சுப்பாங்க. சில வேளைகள் ஆண்டவர் என்ன செய்வார், ஒருத்தர் துன்மார்க்கம் அவரு பரிசுத்தவான் நல்லா இருந்து பின் வாங்கி போனா ரொம்ப ஆசீர்வதிப்பார். அவனுக்கு நிறைய ப்ராஸ்பெரிட்டி கொடுப்பார், அவனுக்கு வீடு கொடுப்பார், வசதி கொடுப்பார். காரணம், ஒரு காலத்துல அவனுக்கு ஆண்டவர் ஊழியம் செய்யறதுனால இனி பரலோகத்துல பலன் இல்லை என்பதனால பூமிக்குரியதா அவனுக்கு காம்பன்சேட் பண்ணி உலக நன்மை கொடுத்து செய்வார். ப்ராஸ்பெரிட்டி வரும், மேன்மை வரும், கார் மேல கார் வரும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று அவன் ஏமாந்து கொண்டு இருப்பான். அதான் ரொம்ப பரிதாபமான காரணம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நோவா நாட்கள்ல 120 வருடம் ஆண்டவர் நோவாவை வைத்து பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். ஒரு பக்கம் நோவா பிரசங்கித்தார், பாவிகளுக்காக மன்றாடினார். மறுபக்கம் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக பேழையை கட்டிக்கொண்டே இருந்தார். ஒரு தருணம் வந்தது, ஆண்டவர் சொன்னார், நான் இந்த பூமியில மனுஷனை உண்டாக்கினதற்காக நான் வேதனைப்படுகிறேன், நான் மனஸ்தாபப்படுகிறேன். அது என்னுடைய இருதயத்துக்கு துக்கமாக இருக்கிறது. மனுஷன் மேல் எவ்வளவு அன்பு வைத்து என்னுடைய சாயலை கொடுத்து என்னுடைய ரூபத்தை கொடுத்து அவ்வளோ சிரிச்சிப்பிலும் தலை சிறந்த சிரிச்சிப்பாய் அவனை நான் உண்டாக்கினேன். ஒவ்வொரு பகலின் குளிர்ச்சியான வேளையில மிருகங்களை தேடி வரவில்லை, ஆனால் மனிதனை தேடி வந்தேன். நான் உண்டாக்கின எல்லாவற்றுக்கும் அவன் என்ன பேரிடுவானோ என்று பார்ப்பதற்கு அவைகளெல்லாம் அவரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தேன். அவனோடு உலாவினேன், அவனோடு பேசினேன், அவனுக்கு மறைபொருட்களை எல்லாம் வெளிப்படுத்தினேன். ஆனால் அவன் என்னை விட்டு தூர போய்விட்டானே. எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் புலம்பி அழுதார். எரேமியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டார், என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டார். மிகுந்த துக்கத்தோடு சொன்னார், மனுஷனை உண்டாக்கினது அவருக்கு வேதனையாக இருந்தது. சகோதரனே, உன்னை பார்க்கும் போது உன்னை குறித்து அவர் வேதனை அடைவாரா? இந்த அவனுக்கு பதிலாக வேற ஒருவனை நான் உருவாக்கி தெரிந்தெடுத்திருந்தால் எனக்கு உண்மை உள்ளவனாய் இருந்திருப்பானே, பரிசுத்தம் உள்ளவனாய் இருந்திருப்பானே, எனக்கு ஊழியம் செய்திருப்பானே.
அவனை எவ்வளவு ஆச்சரியமாய் அதிசயமாய் எத்தனையோ மரணத்திலிருந்து விலைக்கு காத்து அவனுடைய தேசத்திலிருந்து அவனை நாயம் காட்டி பயல் காட்டி இந்த தேசத்துக்கு அழைத்து கொண்டு வந்து என்னுடைய சித்தத்தை செய்ய மாட்டானா என்று அவன் மேல எவ்வளவு ஆவல் உள்ளவனாக இருந்தேன், எவ்வளவு கிருபைகளை அவனுக்கு கொடுத்தேன். ஆனால் அவன் என்னை விட்டு தூரப்பட்டான், மாயை பின்பற்றினான். தாங்க முடியவில்லை, ஆண்டவருக்கு தாங்க முடியும். அது அவருக்கு விசனமாய் இருந்தார். மனுஷனை உண்டாக்கினதற்காக மனசாபப்பட்டார். சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். சவுல் ஆண்டவருக்கு கீழ்ப்படியில்லை. அமலேக்கரை அழித்து போடுன்னு சொன்னான், அவன் அழித்து போடவில்லை. தனக்கு இந்த ஆடு மாடுகளை சேர்த்து கொண்டு வந்தார். ஆண்டவர் கண்ணீரோடு சொன்னார், அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினது என்னுடைய இருதயத்துக்கு வேதனையாக இருக்கிறது, என் உள்ளத்துக்கு விசனமாக இருக்கிறது, என் உள்ளத்துக்கு விசனமாக இருக்கிறது. அதுபோலத்தான் நல்ல கனி தரும் என்று நான் காத்திருந்தேன். ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் புலம்பி சொல்லுகிறார், நல்ல கனி தரும் என்று நான் காத்திருந்தேன். அதுவோ எனக்கு புளிப்பான கசப்பான கனிகளை தந்தது. இந்த மரத்துக்கு செய்யாததை, இந்த திராட்சை செடிக்கு செய்யாததை வேறு நான் என்ன செய்ய முடியும்? அவ்வளோ செய்துப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தருடைய பாதையில நடக்கணும், பரிசுத்தமாய் ஜீவிக்கணும், ஆண்டவருக்கு ஒத்தாசையா இருக்கணும். எவ்வளவு காரியங்களை செய்தார். வேதத்தை எழுதி நம்முடைய கைகளை கொடுத்தார். 1000 வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை நமக்கு கொடுத்தார். உன்னத பலனால் நம்மை நிரப்பினார். சபையை ஏற்படுத்தினார். சபையில மெய்ப்பர்களை ஏற்படுத்தினார். சகோதரர்களை ஏற்படுத்தினார். அவ்வப்போது சுவிசேஷங்களை அனுப்பி எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். முடிவாக சொல்லுகிறார், உன்னை உண்டாக்கினது இவனுக்கு இவ்வளவு நன்மை செய்தது எனக்கு வேதனையாக இருக்கிறது. ஆண்டவருடைய சவுலை அபிஷேகம் பண்ணி அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்த போது ஆண்டவருக்கு விசனமாய் இருந்தது என்று தெரிந்த உடனே ஆண்டவருடைய உள்ள வேதனையில சாமுவேல் தீர்க்கதரிசி பங்கு கொண்டு ஆண்டவருடைய வேதனை அறிந்து முழு இரவு சாமுவேல் துக்கித்துக் கொண்டே இருந்தான், வேதனைப்பட்டுக் கொண்டே இருந்தான். ஆண்டவர் சொன்னார், நீ எவ்வளவு நாள் நீ துக்கித்துக் கொண்டிருப்பாய், நான் அவனை புறக்கணித்து உன்னுடைய தைல குப்பியை நிரப்பி கொண்டு வா, நான் காண்பிக்கிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணி என்று 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆண்டவர் சவுலை விட்டு விலகினார். தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி சவுலை வந்து பிடித்தது. நான் வாலிபனாக இருந்த போது ஒரு வல்லமையான ஊழியக்காரர் ஆண்டவர் அவரை கொண்டு பலத்த அற்புதங்களை செய்தார். ஆனால் கொஞ்ச காலத்தில் பெருமை வந்தது, ஆணவம் வந்தது, பணங்கள் வந்தது, ஜனங்களுடைய புகழ் உரை வந்தது. விபச்சார பாவத்தில் விழுந்து கொண்டே இருந்தது. விபச்சார பாவங்களை விழுந்து கொண்டே வந்தது. முடிவாக முழு பின்மாற்றத்தில் போய் இந்து கோவிலிலே உட்கார்ந்து பஜனை பண்ண ஆரம்பித்து விட்டார். கேடான ஒரு நிலைமைக்கு வந்தார். அவருடைய ஊழியங்கள், ஆதிகால ஊழியங்களை பார்த்த ஒரு சகோதரி அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். ஒரு பயங்கரமான கருநாக பாம்பு வாயை வெறித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வாய்க்குள்ளே ஒரு சின்ன உரியமாய் அவர் நின்று கொண்டு வேதத்தை கையில் வைத்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். பாம்பின் விஷப்பற்கள் முன்னுக்கும் கீழையும் இருக்கிறது. அந்த வாய்க்குள் வர நின்று கொண்டு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறதை காண்பித்தார். ஆண்டவர் சொன்னார், எவ்வளவோ தருணங்களை நான் கொடுத்தேன், இனி அவனுக்காக நீ ஜெபம் பண்ணாதே, அவனுக்காக இனி ஜெபம் பண்ணாதே. என் கிருபையை அவனை விட்டு எடுத்தேன், என் நாமத்தை மறுதலித்தான். கொடுத்த கிருபையின் தருணங்களை அவன் பயன்படுத்திக் கொள்ள தவறினான். நான் அவனுக்கு இனி இரக்கம் பாராட்ட போவதில்லை. தேவனால் புறக்கணிக்கப்படுவது எத்தனை வேதனையானது.
சில பிள்ளைகள் பெற்றோரால் புறக்கணிக்கப்படுகிறார். சில மனைவிமார் கணவனால் புறக்கணிக்கப்படுகிறார். அவர் கண்ணீரோடு யா என் கணவன் என்ன புறக்கணித்தான் என்று சொல்லும் போது எவ்வளோ வேதனையா இருக்கிறது. நேற்று கூட ஒரு தாய் சொன்னார், ஐயா என் கணவனுக்கு 58 வயது, என்னை விட்டுட்டு வேற ஒரு பெண்ணோடு வாழ போய்விட்டார். கேட்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கிறது, தாங்க முடியல. மனுஷன் புறக்கணிக்கும் போது அந்த புறக்கணிப்பு எவ்வளோ வேதனைகளை கொண்டு வருகிறது. ஆனால் ஒரு மனுஷன் தேவனால் புறக்கணிக்கப்படும் போது அவனை புறக்கணித்து அவனுக்காக ஜெபம் பண்ணாத எத்தனை ஒரு பரிதாபமான ஒரு காரியம். இந்த உலகத்தின் கடைசி காலம் வர 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 ஒரு பக்கம் ஏராளமான ஜனங்களை ஆண்டவர் ரட்சிக்கிறார், ஏராள ஊழியக்காரர்களை எழுப்புவதால், ஏராள ஜெப வீரரை, மிஷினரி மார்களை, பாஸ்டர் மார்களை, சுவிசேஷங்களை எழுப்புவதால் அபிஷேகத்தின் மேல் அபிஷேகத்தை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். கொஞ்சம் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அழுதாலும் கூட அதை தாங்க முடியாதபடி நாம் கேட்கிற கிருபை வரங்களை தருகிறார், நம்மோடு பேசுகிறார். ஆனால் அவருடைய கிருபைக்கு ஒரு எல்லை உண்டு. ஒரு நேரம் வரும்போது போதும் அவனுக்கு ஜெபம் பண்ணாங்க, அசுத்தமாக இறந்து விட்டு போகட்டும். எவ்வளவோ எச்சரித்தும் இச்சையிலிருந்து விடுதலை பெற விடாம விழுந்து விழுந்து குழுந்து குழுந்து எவ்வளவு காலம் நான் அவனோடு போராடி கொண்டிருந்தேன். எவ்வளவு காலம் என் ஆவியானவர் அவனோடு போராடி கொண்டிருப்பார். அசுத்தமாய் இருக்கிறவர் அசுத்தமாய் இருக்கிற பரிசுத்தமாய் இருக்கிற ஒரு கூட்டம் ஜனத்தை தன்னுடைய மகிமையான வருகைக்கென்று நான் ஆயத்தம் பண்ண விரும்புகிறேன். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் கொடுக்க விரும்புகிறேன். தங்களை சுத்திகரிக்க 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 அவர்களுக்கு கிருபை பாராட்டி அவர்கள் கிருபை மேல் கிருபை பெறும்படி, பலத்தின் மேல் பலம் பெறும்படி, மகிமையின் மேல் மகிமை அடையும்படி நான் அவர்களுக்கு உதவி செய்வேன். வேதத்தின் கடைசி பகுதி அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பகுதி. கிருபை ஒரு மனிதனை விட்டு எடுபடுமானால் அவனை போல பரிதபிக்கக்கூடியவன் ஒருவனும் இல்லை. ஆகவேதான் எப்போது நம்ம தாழ்த்தி 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 ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை, நான் மற்ற மேல குறை சொல்ல மாட்டேன், மற்ற கசப்புகளை என் உள்ளத்துல வளர்த்தி கொள்ள மாட்டேன், யார் மேல எனக்கு ஒரு வைராக்கியம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே என்னை சுத்திகரிக்கும், நான் உடைய வருகையில காணப்படும், உடைய ராஜ்யத்துல காணப்படும். சின்ன பூமிக்குரிய ஒரு ஆள் மேல, மாமியார் மேல, மருமகன் மேல அவங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, அந்த கசப்பை வைத்துக் கொண்டு கர்த்தருடைய வருகையில கைவிடப்படுவது எவ்வளவு பரிதாபமான ஒரு காரியம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாக. நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற நாட்கள் எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி இருந்தது, பரிசுத்தமாய் வாழ முடியுமா அந்த உலகத்துல? எவ்வளவு அசுத்தங்கள், வாலிப பிராயத்தில் பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி? பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி? ஒரு விஷயம் என்னுடைய பிரின்சிபாலை போய் பார்த்து கேட்டேன், சுத்தமாய் வாழ என்ன செய்யணும், எப்படி பரிசுத்தமா வாழ முடியுமா? அவ்வளவு சோதனைகள் நிறைந்த உலகம், வானமண்டலம் முழுவதுமே அசுத்த ஆவிகளால நிரம்பி இருக்கிறது. கனநித்திரை ஆவிகள், விபச்சார ஆவிகள், இச்சையின் ஆவிகள், வேசித்தனத்தை ஆவிகள், பால் உணர்வு கவர்ச்சிகள் ஒரு மனிதனை ஆத்மாவை கிழிக்கிறது. சோதனை நிறைந்த உலகம். பரிசுத்தமாய் வாழ முடியுமா? பரிசுத்தமாய் வாழ முடியும். ஒரு நீண்ட நேரம் யோசித்தார், பரிசுத்தமா வாழ்றதுக்கு நீங்க என்ன வழி சொல்றீங்க? அவர் சொன்னார், நான் வெஜிடேரியன் சாப்பிடாத, முட்டை சாப்பிடாத. இப்ப நான் கேட்டேன், நான் வெஜிடேரியன் சாப்பிடாத அப்ப பிராமின்ஸ் எல்லாம் பரலோகத்துக்கு போறாங்களா? பிராமின்ஸ் எல்லாம் பரிசுத்தவான்களா? நான் வெஜிடேரியனை ஒதுக்கிறனால ஒருத்தன் பரிசுத்தமா வாழ முடியுங்கிறத நான் நம்பல. தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாக எழுதும் போது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் இல்லை. சரீரத்தால் நம்ம முயற்சி செய்து பரிசுத்தமாய் வாழ முடியும் என்பதை நான் நம்ப முடியவில்லை என்று சொன்னேன். வேதத்தை ஆராய்ந்து பார்க்க நிறைய ஊழியர்களை, விசுவாசிகளை பார்க்க ஒரு காரியத்தை நான் உணர்ந்து கொண்டேன், எந்த மனிதனாலும் பரிசுத்தமா வாழவே முடியாது.
அதுதான் என்னுடைய முடிவாக இருந்தது. ஆனால் வேதத்தை வாசிக்கும் போது மனிதனால் எப்போது பரிசுத்தமாய் வாழ முடியும் என்றால் அவனுடைய முயற்சினால் அல்ல, தேவனுடைய ஒத்தாசையினாலும் அவனுடைய தீர்மானங்களினாலும் தான் பரிசுத்தமாய் வாழ முடியும். கர்த்தருடைய ஒத்தாசை இல்லாமல், ஆண்டவருடைய கருவை இல்லாமல், ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லாமல், ஆண்டவருடைய வழி துணை இல்லாமல் நம்மால் பரிசுத்தமாய் வாழ முடியாது. இந்தியாவில் பார்த்தீர்கள் என்றால் இமயமலை சரிவில எத்தனையோ ரிஷிகள், முனிவர்கள், எத்தனையோ சாதுக்கள், எத்தனையோ கோடிக்கணக்கான சன்னியாசிகள் தம்முடைய சுய முயற்சியினால் பரிசுத்தமாய் வாழ்ந்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். அதற்காகவே குடும்பங்களை விட்டு துறவரம் கூர்ந்து துறவிகளாக காவி உடுத்து உருத்திராட்சர மாலை அணிந்து சன்னியாசியம் கூர்ந்து எப்படியாவது பரிசுத்தமாய் வாழ முடியுமா என்று முயற்சிக்கிறார்கள். சிலரை பார்த்தால் ஆணிகள் நிறைந்த படுக்கையில் அப்படியே படுத்து கிடப்பார்கள். ஆணிகள் குத்தும் குதரும். அநேகர் சவுக்கி எடுத்து படார் 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 என்று அடித்துக் கொள்வார். அசுத்த எண்ணங்கள் வந்தால் செருப்பை எடுத்து தலையில ஓங்கி 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 அடித்துக் கொள்கிறவர்களை பார்க்கலாம். கழுத்தளவு தண்ணீரில் நின்று ஆயிரக்கணக்கான சுலோகங்களை சொல்லி 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 அப்படியாவது பரிசுத்தமாய் வாழலாமா என்று எண்ணுகிறார். இலங்கைக்கு போய் பாருங்க, எவ்வளவு புத்த சன்னியாசிகள் மொட்டை அடித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி ஒரே மஞ்சள் நிற துணியை 13 பகுதிகளாக கிழித்து பிறகு அதை தைத்து அதை அப்படியே போர்த்து கொண்டு 4 வீடுகளை யாசித்து அதை சாப்பிடுவார்கள். ஈ எறும்புக்கு கூட தீங்கு செய்து விடக்கூடாது என்று தன்னுடைய கையில மயில் தொகை வைத்து அப்படியே தரையில உரசி கொண்டு நடப்பார்கள். அதனால அவங்கள பார்த்து கேளுங்க, இந்து சன்னியாசிகளை, புத்த சன்னியாசிகளை பார்த்து கேளுங்க, உங்களால் பரிசுத்தமாய் வாழ முடிகிறதா? பரிசுத்தமாய் வாழ முடிகிறதா? அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய எண்ணங்கள்ல பரிசுத்தம் இல்லை. சரீரத்தை ஒடுக்கி பார்க்கிறோம், ஆனால் எங்களுடைய இருதயத்துக்குள்ள வருகிற சிந்தனையை எங்களுக்கு ஒடுக்க தெரியவில்லை. இரவில் அசுத்தமான சொப்பனங்கள் வருகின்றன, அது எங்களுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்துகின்றது, எண்ணங்களை தீட்டுப்படுத்துகின்றது. அதற்கு எங்களுக்கு காவல் வைக்க முடியல. பரிசுத்தமாய் வாழ நினைக்கிறோம், எங்களால் முடியவில்லை. இதுதான் உலகத்தில் உள்ள அநேக மக்களுடைய ஒரு நினைவு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தம் என்பது ஒரு கூட்டு முயற்சி. நாமும் ஆண்டவரும், பரிசுத்தமுள்ள தேவனும் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் இணைந்து மேற்கொள்ளுகிற ஒரு முயற்சி தான் பரிசுத்தம் என்பது. விலைக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய வீட்டில் ஒரு தென்னங்கன்றை நீங்கள் நட்ட விரும்புகிறீர்கள். 3 அடி நீளம் 3 அடி அகலத்துக்கு ஆழமான ஒரு குழியை தோண்டுகிறீர்கள். இந்த குழியின் ஆழத்தில் உரம் போடுகிறீர்கள், செம்மண்ணை போடுகிறீர்கள், ஆற்று மணலை போடுகிறீர்கள், உரத்தை போடுகிறீர்கள். அதுக்கு பிறகு நல்ல ஒரு தென்னம் விதை எடுத்து அதில் நாட்டுகிறீர்கள், தண்ணீர் ஊற்றுகிறீர்கள். இவ்வளவு நீங்க செய்ய வேண்டிய கடமை. உங்களுக்கு ஒரு கடமை உண்டு பரிசுத்த ஜீவியத்துக்கு. இவ்வளவு கடமை நீங்கள் செய்து முடித்த பிறகு ஆண்டவர் என்ன செய்தார்? அவருடைய காரியமும் அதுல இருக்கிறது. அந்த தென்னங்கன்றுக்குள்ள இருக்கிற, அந்த விதைக்குள்ள இருக்கிற ஜீவனை ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார். ஆகவே வேர்கள் போகிறது. எந்த திசையில வேர் போகணும்? ஆண்டவர் அதை நிர்ணயிக்கிறார். வேரை எப்படி உண்டாக்குவது நமக்கு தெரியவில்லை, ஆனால் ஆண்டவர் அதை சிருஷ்டிக்கிறார். பிறகு குறுத்து அதிலிருந்து வருகிறார். ஒவ்வொரு இலையும் எந்த பக்கம் போகணும், என்ன விதமாய் வளரணும், ஆண்டவர் தாமே அதை நிர்ணயிக்கிறார். நாம் செய்து வைத்துவிட்டு நாம் செய்ய வேண்டியவர்களை செய்த பிறகு ஆண்டவர் அதிலே பொறுப்பெடுக்கிறார். அது போலத்தான் நம்முடைய பரிசுத்த ஜீவியத்துக்காக நாம் செய்ய வேண்டியதை நமக்குள்ளே ஒரு தீர்மானம். நான் ஒரு தடவை கூட பாவத்தில் விழக்கூடாது, நான் என் ஆவிக்குரிய கற்பை இழந்து போகக்கூடாது, நான் ஆண்டவருக்காக அக்கினி ஜுவாலையாய் வாழணும், என்னை பாதுகாக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவர். ஆண்டவருடைய கரத்தில் நாம் ஒப்புவிக்கிறோம்.
அப்போது ஆண்டவர் நம்மை பாதுகாக்கக்கூடியவர். பாபிலோனுக்கு போவதற்கு முன்பாகவே தானியேல் தம்முடைய பரிசுத்தத்தை குறித்து தீர்மானங்களை எடுத்தார். என்ன தீர்மானம்? இந்த ராஜாவின் போஜனத்தால, விக்கிரங்களுக்கு படைத்த இந்த ராஜாவின் போஜனத்தால நான் தீட்டுப்பட மாட்டேன். எனக்கு முன்னால கொண்டு வைத்திருக்கிறதே திராட்சை ரசம் என்று சொல்லப்படுகிற மதுபானம். இந்த மதுபானத்தால் என் சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த போவதில்லை. ஏனென்றால் எனக்குள்ளே பரிசுத்தாவியானவர் வாழ்கிறார். என்னுடைய சரீரம் என் ஆண்டவருடைய ஆலயம், என் ஆண்டவருடைய வாசஸ்தலம். இந்த வாசஸ்தலத்தை நான் தீட்டுப்படுத்தக்கூடாது. எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை நான் துக்கப்படுத்தி விடக்கூடாது. அவ்வளவு பெரிய பரலோக விருந்தாளி எனக்குள்ளே வந்து தங்கி இருக்கும் போது, அந்த பரலோக விருந்தாளியை, அந்த வான்புறாவை எனக்கு பிதாவானவர் தந்து அவ்வளோ மகிமையானவர் எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணும் போது, அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற காலங்கள் துக்கத்தோடு மனவேதனையோடு ஒடுங்கி போய் வேதனையோடு வாழக்கூடாது. அவர் நான் சந்தோஷப்படுத்தும். ஆகவேதான் தாவீது தீர்மானம் பண்ணினார். சிலர் இந்த ஒரு தென்னங்கண்ணை நடும்போது நேர ஆண்டவரை ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, நான் ஒரு தென்னங்கண்ணை நட விருப்பப்படுறேன். ஆண்டவரே, ப்ளீஸ் சென்ட் யுவர் ஏஞ்சல்ஸ் ஓ காட். பக்கத்து வீட்டில் ஒரு மண்வெட்டி இருக்கு, 3 அடி நீளம் 3 அடி அகலம். உங்களுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் வேதம் சொல்லுதே. இந்த மண் எடுத்து வெளியே போட சொல்லி அந்த தேவதூதனுக்கு சொல்லும். 3ஆம் வீட்டுல ஆத்து மணல் கிடக்கு, 4ஆவது வீட்டுல உரம் இருக்கு. எல்லாத்தையும் அள்ளி கொண்டு வந்து இதுல போட ஆண்டவர், இதுல போடும் நிரப்பும் தண்ணி ஊத்து. ஆண்டவர் ஒரு நாளும் குடி தோண்ட மாட்டேன், தண்ணி தரது போது உனக்குதான் கை கொடுத்திருக்கேன், உனக்குதான் பலம் கொடுத்திருக்கிறேன். என் கை எவ்வளவு சோர்வாக இருக்கிறது என்பது வேறு ஒருவர். உன் கை சோர்வா இருக்க, பாக்கெட்ல பணம் இருக்குல்ல, ஒரு வேலைக்காரனை கூப்பிடு, அவன் தோன்றட்டும். வச்சிருக்கல, பணம் வச்சிருக்கல, நீ செய்ய வேண்டியதை நீ செய். அப்பதான் ஆண்டவர் செய்ய வேண்டியதை ஆண்டவர் செய்யும். செய்ய வேண்டியதை செய்யாம ஆண்டவரே சினிமாவுக்கு போறேன், உனக்கு சித்தலான எனக்கு பஸ் கிடைக்க கூடாது, ஆண்டவர் போன்னு சொல்லி. உனக்கு பரிசுத்த ஜீவியத்துல ஒரு வாஞ்சி இருக்கு. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவே முடியாது. கர்த்தருடைய வருகையிலே ஆண்டவருக்கு தேவதூதர்களோடு வரும்போது பணம் இல்லாம அவரை சந்திச்சிடலாம், படிப்பு இல்லாம சந்திச்சிடலாம். ஆனா பரிசுத்தம் இல்லாம அவரை சந்திக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் அவருடைய வருகையில காணப்பட முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்தவான்கள் என்றென்றைக்கும் ஜீவிக்கிற பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லைன்னா குற்ற மனசாட்சி வாதித்துக் கொண்டே இருக்கும். குற்ற மனசாட்சி வாதிக்கும் போது தேவனிடத்தில் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் பில்லி சுனிகளை எதிர்த்து நிற்க முடியாது, மந்திரவாதிகளை எதிர்த்து நிற்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஊக்கமாய் ஜெபிக்க முடியாது. நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரிடத்தில் நெருங்கி கிட்டி சேர முடியாது. பரிசுத்தம் இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. ஆகவேதான் ஆண்டவர் திரும்ப 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 லேவி ராகமத்தில் சொன்னார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தமாய் வாழ்வதற்காகவே அவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தத்துக்காக ஒரு தீர்மானம், பரிசுத்தத்துக்காக ஒரு தீர்மானம். நான் என் ஆண்டவரை துக்கப்படுத்த மாட்டேன், அசுத்தமா வாழ மாட்டேன், என்னுடைய நித்தியத்தை நான் இழந்துட மாட்டேன். ஆண்டவரால் பரலோகத்தில் புறக்கணிக்கப்பட்டு பாதாளத்துக்குள்ள அக்னி கடற்குள்ள அங்க போய் நான் சேர மாட்டேன். நான் பரிசுத்தத்துக்காக முயற்சி 70 இடம் விழுந்தாலும் உண்மையாய் மனசாபத்தோடு ஆண்டவரை துக்கப்படுத்திட்டு இன்னொரு முறை நான் முயற்சிக்கிறேன். இந்த குறிப்பிட்ட பாவம் அடிக்கடி நான் தாக்குறது, இந்த குறிப்பிட்ட பாவத்துல எனக்கு ஜெயமில்லை. உபவாசத்துக்கு போங்க, அந்த குறிப்பிட்ட பாவத்துக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி வாரத்துல ஒரு நாளை குறித்துக் கொள்ளுங்க. எந்த குறிப்பிட்ட பாவம், ஏசாயாவுக்கு ஒரு குறிப்பிட்ட பாவம் அவரை கொட்டிக்கொண்டே இருந்தது. அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள மக்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறவர், அசுத்த வார்த்தைகளை பேசி மற்றவங்களை பற்றி தீங்கா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா பேசுகிறேன். ஊழியக்காரர்களுக்கு விரோதமா, அபிஷேகம் பண்ண விரோதமா நான் அசைக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. மற்றவங்க 4 பேர் கேட்கும் போது நானும் கூட சேர்ந்து பேசுகிறேன். என்னால ஜெபிக்க முடியல, மனசாட்சி வாதிக்குது. ஆண்டவரே,
என்னுடைய வாய்க்கு காவல் வை. என்னை நான் வீணான வார்த்தை பேசி துக்கப்படுத்த கூடாது. எனக்குள்ள ஒரு எரிச்சலின் ஆவி வருகிறது, அதை என்னை விட்டு நீக்கி போடும். எனக்குள்ள கோபம் சருன்னு எழும்புது, அதை நீக்கி போடும். ஆண்டவரே, என்னை பரிசுத்தம் உள்ளவனா மாற்றும். நம்முடைய குறைகளை எண்ணி நம்ம உபவாசம் பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமாய் அதை நமக்கு மன்னித்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்கிறார். இன்றைக்கு நாம் விசேஷமாக நம்முடைய பங்கிலே நாம் செய்கிற தீர்மானத்தை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பங்கிலே அவர் செய்கிற 4 முக்கியமான காரியங்கள் உண்டு. நம்முடைய பரிசுத்தத்துக்காக ஆண்டவர் செய்கிற 4 முக்கியமான காரியங்கள் உண்டு. முதலாவதாக நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது என்ன தெரியுமா? பரிசுத்தம் எங்கே ஆரம்பமாகிறது? பரிசுத்தத்தை பிறப்பிக்கிற இடம் என்ன? நான் எங்கே என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை, கிறிஸ்துவை ஜீவிய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்பீர்களானால் கல்வாரி மலைக்கு வாருங்கள், கொல்கதா மேட்டுக்கு வாருங்கள். அங்கே நாட்டப்பட்டு இருக்கிற சிலுவையிலே தொங்குகிற இயேசுவை நோக்கி பாருங்கள். அவருடைய இரத்தம் தான் நம் மேல விழுந்து ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நமக்கு ஆரம்பித்து தருகிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இயேசு நமக்காக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஏன் தெரியுமா? தம்முடைய சொந்த இரத்தத்தினால தம்முடைய ஜனத்தை பரிசுத்தமாக்குங்கள். இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினால நம்மை பரிசுத்தமாக்கும்படி நகர வாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்டார், அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் முள்முடி சூட்டப்பட்டார், கைகளில் கால்களில் ஆணிகள் கடாவப்பட்டார். ஒரே நோக்கம், அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவதற்காக. ஆகவேதான் 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா பாவத்தையும் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி போட சுத்திகரிக்க இயேசு உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறலாம். எபேசியர் 1:7 சொல்லுகிறது, கொலோசியர் 1:14 சொல்லுகிறது, அவருடைய இரத்தத்தின் புண்ணியத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. சிலுவை அண்டை வந்து நிற்கும் போது எந்த பாவியையும் புறம்பே தள்ளாதவர், எந்த பாவியையும் தன்னை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர், கழுவுகிறவர், சுத்திகரிக்கிறவர், நீதிமானாக்குகிறவர், பரிசுத்தப்படுத்துகிறவர். அதற்காகவே தன்னுடைய இரத்தத்தை அவர் சிந்தி கொடுத்தார். கிருபையின் காலங்கள் முடியும் வரையிலும் அவருடைய இரத்தத்தினாலே தேவ பிள்ளைகள் பரிசுத்தமாக்கிக் கொண்டே இருக்கும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்து பாவலிக்கை செய்து அடுத்த வாரம் தொடர்ந்து பாவம் செய்வதற்காக, லைசன்ஸ் பெறுவதற்காக இங்க வருகிறது. வாரந்தோறும் வந்து கிழிப்புள்ள மாதிரி நான் செய்ய தகுந்தவைகளை செய்யாமல் செய்ய தகாதவைகளையே சொல்லி வந்தோம். ஆனாலும் சும்மா அப்படியே கிழிப்புள்ள மாதிரி பாடுகிறதுனால இனி நான் செய்ய மாட்டேன், என்ன ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய பரிசுத்த ஆவி பலத்தால் இந்த பாவத்தை மேற்கொள்ள எனக்கு கிருபை தான். என்னுடைய பாவம் உண்மை எவ்வளவோ வேதனைப்படுத்திட்டு, என் பாவம் தான் ஆணிகளாய் மாறி உங்களுடைய கரத்தை துளைத்து, என் பாவம் தான் சவுக்களாய் மாறி உண்மை மீண்டும் மீண்டும் சித்திரைப்படுத்தினது. இனி நாம துக்கப்படுத்த மாட்டேன், வேதனைப்படுத்த மாட்டேன், உடைய முகத்துல காரி துப்ப மாட்டேன், இனியும் அசட்டை செய்ய மாட்டேன், இனி நாம புறக்கணிக்க மாட்டேன். உடைய அன்புக்கு பாத்திரம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழுவேன். அந்த கல்வாரி அன்பிலே அந்த எவ்வளவா என்னை நேசித்தீர் ஆண்டவரே, அந்த அன்புக்கும் தியாகத்துக்கும் தகுதி உள்ள வாழ்க்கை வாழுவேன். ஒப்பு கொடுக்கும் போதுதான் இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவக்கூடியது, நம்மை சுத்திகரிக்கக்கூடியது. இரண்டாவதாக
நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய இரண்டாவது ஒரு காரியம் உண்டு. அதுதான் பரிசுத்த வேதாகம். இந்த புத்தகத்துக்கு பேரே பரிசுத்த வேதாகம். நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக ஆண்டவர் எழுதி கொடுத்த, ஆவியானவர் அருளி செய்த வேதாகம். இது உலக படிப்பு போல உள்ள புத்தகங்கள் அல்ல. இது மெடிக்கல் காலேஜில் உள்ள புத்தகம், நர்சிங் காலேஜில் உள்ள புத்தகம் அல்ல. இது ஆவியும் ஜீவனுமான புத்தகம். இதுல ஒன்றுதான் ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. உலகத்துல எத்தனை கோடி புத்தகங்கள் இருந்தாலும் ஒரு புத்தகத்திலும் ஆவியும் ஜீவனும் இருப்பதில்லை. இந்த ஒரே புத்தகம் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட புத்தகம். யோவான் 6:63 சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, தேவ வசனமானது எந்த பட்டயத்திலும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. மத்தேயு 24 இயேசு சொன்னார், வானமும் பூமி ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. யோவான் 17:17 இயேசு சொன்னார், சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உங்களுடைய வேதமே சத்தியம். இந்த சத்திய வேதாகமம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. இந்த சத்திய வேதாகமம் நமக்கு நம்மை காண்பிக்கிறது. நம்முடைய குறைகளை நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. இதனால நம்ம பரிசுத்தம் அடையும். 1 தீமோத்தேயு 4:5 வேத வசனத்தினால் பரிசுத்தமாக்கப்படும். யோவான் 17:17 ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வசனம் உன்னை பரிசுத்தமாக்கும். தாவீது ராஜாவும் கூட வாலிப பிராயத்தில் பல போராட்டங்கள் முடிவில் அவர் 119 சங்கீதம் 9 சொன்னார், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் செய்வார், உடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிற நான் என்று பார்த்து சொன்னார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உடைய வசனத்தை எனக்குள் வைத்து வை. 119 சங்கீதம் 105 சொல்லுகிறார், உடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகள், இந்த பரிசுத்த வேதாகமத்தை கிருபையாய் உடைய கைகளில் எழுதி தந்திருக்கிறார். இந்த வசனங்கள் உங்களை பாதுகாத்துக்கொள்ளும், உங்களை உணர்த்தும், பரிசுத்த பாதையிலே நடத்தும். ஒரு நாள் வசனத்தை விட்டு விடாது. மூன்றாவதாக, உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு மிகுந்த ஜெப ஜீவியம் அவசியமாக இருக்கிறது. ஜெபிக்கும் போது பரிசுத்தமுள்ள தேவனை நாம் நெருங்கி கிட்டி செல்லும். அவருடைய சமூகத்தை நாம் நெருங்கி கிட்டி செல்லும். அந்த பரிசுத்தமுள்ளவருடைய பரிசுத்தம் உங்கள் மேல் இறங்கி வரும்படி, எப்படி ஒரு காந்தத்தோடு ஒட்டி உறவாடுகிற இரும்பு தன்னை அறியாமல் காந்த சக்தியை பெற்று விடுகிறது போல, சூரியனை ஒட்டி உறவாடுகிற சந்திரன் பகலெல்லாம் சூரியனை வெளிச்சத்தை பெற்று இரவிலே ஒளி மிகுந்ததாய் மாறுகிறது போல, பரிசுத்தமுள்ள தேவனை நெருங்கி கிட்டி சேர்க்கிறவன் பரிசுத்தமுள்ளவனாய் மாறுகிறான். ஜெபத்தினால் கூட ஒரு மனிதன் பரிசுத்தமாக முடியும் என்பதை 1 தீமோத்தேயு 4:5 ஜெபத்தினால் பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஜெபத்தினால் பரிசுத்தமாக்கப்படுகிறது. உடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்க. எந்த அளவு நீங்க பரிசுத்தமா வாழ்கிறீங்கன்னு நான் சொல்லிடலாம். சிலர் வாழ்க்கையில ஜெபமே இருக்கு. ஒரு 5 நிமிஷம் ஒரு கடமைக்காக ஒரு ஜெபம். அவங்க சும்மா பழைய பாரம்பரியத்தின்படி ஒரு சின்ன ஜெபத்தை செய்துவிட்டு போறதுனாலதான் சோதனை நேரங்கள் அவர்களால் நின்று பிடிக்க முடியவில்லை. சாத்தான் வரும்போது எதிர்த்து நிற்க முடியல. உள்ளான மனுஷனிலே பலன் இல்லை. ஜெபிக்கிற மனுஷன் தான் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பான். நீதிமொழிகள் 28:1 வாசிக்கும். சிங்கத்தை போல அவன் தைரியம் உள்ளவனாய் இருப்பான். ஜெபிக்க ஜெபிக்க உன்னத பலன் நம்மையில இறங்கி கொண்டே இருக்கிறது. ஜெபிக்கிற மனிதன் தேவனோடு உறவாடுவதால் தேவனோடு ஆழமான ஐக்கியம் கொள்ளுகிறார். மோசே 40 நாட்கள் தேவ சமூகத்தில் மலை சீனாய் மலையில ஏறி இருந்த போது அவருடைய முகம் பிரகாசி, அவருடைய வாழ்க்கை பிரகாசித்து, உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்கணும்னா ஜெபம் மிக்க அவசியம். கடைசியாக 4வது, முதலாவது சொன்னேன், பரிசுத்த வாழ்க்கைக்கு இயேசுவின் இரத்தம். 2வது, பரிசுத்த வாழ்க்கைக்கு வேத வசனங்கள். 3வது, பரிசுத்த வாழ்க்கைக்கு ஜெப ஜீவியம். 4வது, பரிசுத்த வாழ்க்கைக்கு பரிசுத்த ஆவியானவர்.
பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே இறங்கி வருவதின் முக்கியமான நோக்கம் நீங்கள் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக. ரோமர் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நாம் ஆராதிக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவன் அவர் முழுக்க பரிசுத்தம். மாத்திரமல்ல, அசுத்தத்தை தாங்கிக் கொள்ளக்கூடாத, அருவருப்பை தாங்கிக் கொள்ளக்கூடாத சுத்த கண்ணன், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அசுத்தமாய் வாழுகிறவன், விபச்சாரத்தில் வாழுகிறவன், வேசித்தனத்தில் வாழுகிறவன், ரகசிய பாவத்தில் வாழுகிறவன் அவருக்கு முன்பாக வந்து நிற்க முடியாது. அவர் மகா பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தத்திலே பக்தி வைராக்கியமானவர், அசுத்தங்கள் அணுகாதவர். அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் மேல இருந்து நம்ம கட்டளையிட்டு சொல்றார், பரிசுத்தமாய் அசுத்தமாய் ஜீவிக்கிற அனைவரும் வெளிப்படுத்தல் 21:8 2ஆம் நரகமாகி அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலை பங்கடைவார். கண்டிப்பாய் சொல்லுகிறார். எரிச்சல் உள்ள தேவன் அவர். பாவத்தை பொறுத்து கொள்ள மாட்டாத தேவன் அவர். திரும்ப பாவத்திலே விழுந்து ஏனோ தான் என்று வாழுகிறவர்களை சகித்துக் கொள்ள மாட்டாதவர். அவர் மேல சொல்லுகிறார், சோதோம் குமார அழிக்கப்பட்ட காரணம் பாவம். அக்கினியும் கந்தகமும் எரிகிற தணல் அவர்கள் மேல் விழுந்து பாவத்தை பார்க்க மாட்டார். இயேசு நம்முடைய அருகில் வந்து நின்று ஒரு நண்பனை போல நின்று நம்மை சொல்லுகிறார், நான் இந்த அசுத்தமான உலகத்தில் உன்னை போல சில காலங்கள் வாழ்ந்தேன், பாவம் நெருங்காதபடி பாதுகாத்துக் கொண்டேன், நான் உனக்கு கிருபையா அருளுவேன். தன்னுடைய அன்பை நமக்கு காண்பித்து கல்வாரி நேசத்தை காண்பித்து கொஞ்ச கால ஓட்டமாக உன்னுடைய அறையை கட்டிக்கொள், பரிசுத்த ஜீவியம் செய்யுங்கள், தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் கொள், நான் உனக்கு உதவி செய்கிறேன். அவர் அன்பின் பரிசுத்தத்தை நமக்கு காண்பிக்கிறார். பிதாவானவர் கண்டிப்பான பரிசுத்தத்தை நமக்கு சொல்லுகிறார். இயேசு அன்போடு உன்னால் பரிசுத்தமாய் வாழ முடியும். நான் உனக்கு முன்மாதிரி காண்பித்திருக்கிறேன். உன்னுடைய விசுவாசத்தை தோற்கிறவரும் முடிக்கிறவருமாகி என்னை நோக்கி பயபக்தியோடு ஓடி வரும்போது உன்னுடைய ஓட்டம் ஜெயத்தோடு ஓட முடியும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மேலும் இல்லை, அருகிலும் இல்லை, நமக்குள்ளே வந்து நமக்குள்ளே தங்கியிருந்து நம்முடைய சரீரத்தை தன்னுடைய ஆலயமாய் மாற்றி, தன்னுடைய வாசஸ்தலமாய் மாற்றி, நம்மை தன்னுடைய ஜெப வீடாய் மாற்றி, நமக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு என்னுடைய சமூகத்தில் மண்டாடி பரிசுத்தமாயிரு என்று சொல்ல. எத்தனை அருமையான பாக்கியம் பாரு. மீண்டும் சொல்லுகிறேன், பிதாவாகிய தேவன் மேல இருந்து கண்டிப்பாய் பரிசுத்தமாயிரு என்று சொல்லுகிறார். இயேசு அருகிலே வந்து உன்னை போல எல்லா விதத்திலும் நான் சோதிக்கப்பட்டிருந்தோம், பாவம் இல்லாத பிரதான ஆசிரியனாய் உனக்கு இருக்கிறேன், உன் ஓட்டம் வெற்றியோடு ஓடி முடியணும். அவன் நம்முடைய அருகிலிருந்து சொல்லுகிறார். ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக மன்றாடி உன்னால் பரிசுத்தமாய் இருக்க முடியும். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசுத்த ஜீவியத்தின் மேல கவனம் வைங்க. பரிசுத்த ஜீவியத்தின் மேல கவனம் வைங்க. ஒவ்வொரு நாளும் கத்து காலையில் எழுந்ததும் உங்களுடைய கண்கள், உங்களுடைய அவயவங்கள், உங்களுடைய உறுப்புகளை ஆண்டவரே பரிசுத்தத்தோடு பாதுகாத்துக்கொள்ளும், பரிசுத்தத்தோடு பாதுகாத்துக்கொள்ளும். நம்முடைய ஆண்டவர் கடைசி வரை நம்மை பாதுகாத்துக் கொள்ள வல்லமையுள்ளவர். அவர் வாக்குத்தத்தம் கொடுத்து சொல்லுகிறார். யூதா 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, வலுவாதபடி உங்களை பாதுகாக்கக்கூடியவர், தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் உங்களை மாசற்றவர்களாய் நிலை நிறுத்த வல்லமை அவரையே பிடித்துக் கொள். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். நேரம் முடிகிறது. கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அது என்ன ஒத்தாசை?
பரிசுத்த ஜீவியமாகிய ஒத்தாசை. கல்வாரி பர்வதத்திலிருந்து அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் இறங்கி வருகிறது. பரிசுத்த ஆவியாகிய பர்வதத்திலிருந்து ஆவியின் வல்லமை, ஆவியின் வரங்கள், ஆவியின் அக்கினி இறங்கி வருகிறது. இந்த பர்வதத்துக்கு நேராக எனக்கு பரிசுத்த ஜீவியம் தாரும் ஆண்டவரே. அவரை நோக்கி பார்க்க போவது. தேவனே, உயர்த்தி இருக்கிற ஒவ்வொரு கரங்களையும் உம்முடைய அன்பு கரங்கள் பற்றி பிடிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்கள் மேல் இப்போது 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 உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்தம் இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, எங்கள் மேல் இறங்கி வருவீராக. அந்த உன்னத பலன் எங்கள் மேல் இறங்கி வருவதாக. பரிசுத்த ஆவி வரும்போது பலன் அடைவீர்கள். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் விளங்குவீர்கள் என்று வேதம் சொல்கிறபடி உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல பரிசுத்த ஜீவியத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவருடைய ஓட்டம் வெற்றியோடு ஓடி முடிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எண்ணற்ற பரிசுத்தவான்களோடு என் ஆண்டவர் வரும்போது, ஆமென் இயேசுவே வாரும் என்று சொல்லி உமக்கு எதிர்கொண்டு வரும்படி உதவி செய்ய வேண்டும் என்று இப்போது ஒவ்வொருவரையும் ஆவியாளர் நிரப்புவீராக. உங்களுடைய அபிஷேகத்தால் நிரப்புவீராக. என்னென்ன தேவைகளோடு உங்களுடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு தேவைகளையும் அருளி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை அக்கினி ஜுவாலையாய் மாற்றும் ஆண்டவரே. பாவம் நெருங்காத ஒரு அக்கினியாய், சோதனை மேற்கொள்ளாத ஒரு அக்கினியாய், விழுந்து விழுந்து எழுப்பக்கூடாத ஒரு அக்கினியாய் அவரை பலப்படுத்தி திடப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். சபை வளர்ந்து பெருகுவதாக தாகமுள்ள ஆத்துமாக்களை கொண்டு வாருமாண்டவர். இந்த சபை பரிசுத்தத்துக்காக வைராக்கியத்தோடு முன்னேறி செல்லும். பரிசுத்தமுள்ள தேவனையே பிரியப்படுத்துவது சபை அதற்காக இன்றைக்கு அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே. அப்படியே நீ செய்கிறதற்காக நன்றி. இங்கே நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கரை திரையற்ற மாசற்ற மணவாட்டியாக, மணவாட்டி சபையாக உமக்கு முன்பாக நிறுத்தும்படி வைராக்கியம் ஒவ்வொருவரையும் நடத்த வேண்டும் என்று சொல்லுங்கள். மீண்டும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற ஊழியர்களுக்காக உமக்கு நன்றி. விசுவாசிகளுக்காக உமக்கு நன்றி. சிறு பிள்ளைகளுக்காக நன்றி. முதலாவது பரலோக ராஜ்யத்தை நீதியை தேடும் போது மற்ற நன்மைகள் எல்லாம் கூட கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன். வியாதி உள்ள சரீரத்தின் மேல் கர்த்தருடைய கரம் அமரட்டும். குணமாக்க ஆண்டவரே, குணமாக்க ஆண்டவரே. விசா இல்லாதபடி அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்து விசா கிடைக்க கிருபை செய்ய ஆண்டவரே. விசா கிடைக்க கிருபை செய்யும். எந்தெந்த வீடுகளில் சமாதானம் இல்லையோ, ஒரு மனப்பாடு இல்லையோ, இயேசுவே இந்த கதை நீ கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன். நீ சமாதான பிரபு அல்லவா. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவாக இருக்கும்படி ஜெபிக்கிறான். மன குழப்பத்தில் என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று கலங்கி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அவருடைய எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மாட்டோம். ஆசீர்வாதத்தை அவர்கள் மேல் வர்ஷிக்க வேண்டும். தொடர்ந்து இந்த சபையில் நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே. உட்கார்வோம். மீதி நேரத்தை பாஸ்டர்